மூணாறில் காட்டு யானையான படையப்பாவின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த தினம் கடலார் எஸ்டேட்டில் இறங்கிய காட்டு யானை ஒரு ஆட்டோவை அடித்து நொறுக்கியது. கடலாரை சேர்ந்த கருப்பசாமி என்பவரின் ஆட்டோ தான் சேதப்படுத்தப்பட்டது. பல நாட்களாக காட்டு யானையான படையப்பா இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி வரும்போதும் வனத்துறை தேவையான நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. மூணாறிலும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் காட்டு யானையான படையப்பா தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து வருகிறது. இது இப்பகுதியில் பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தினமிரவு கடலார் எஸ்டேட் பகுதியில் ஒரு ஆட்டோவை காட்டு யானை அடித்து சேதப்படுத்தியது. கடலார் எஸ்டேட் பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் கடந்த தினம் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். திடீரென குறுக்கே வந்த படையப்பா காட்டு யானை ஆட்டோவை தாக்கியது. யானையின் தாக்குதலை கண்டு பயந்த கருப்பசாமி உடனடியாக கீழே இறங்கி ஓடினார். கீழே இறங்கி ஓடியதால் அவர் உயிர் தப்பினார். காட்டு யானை தாக்குதலில் ஆட்டோ சேதமடைந்தது. சமீப காலமாக காட்டு யானைக்கு மதம் பிடித்துள்ளதால் இப்பகுதியில் வரும் வாகனங்களை தாக்குவதும் பயணிகளை விரட்டுவதும் தொடர்ந்து வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பும் மூணார் மறையூர் சாலையில் 8ஆம் மைல் அருகே சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை காட்டு யானை சேதப்படுத்தியிருந்தது. தலையார், நாயமக்காடு, கன்னிமலை, நல்லதனி மற்றும் பெரியவாறை எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானை நடமாடி வருகிறது. வனத்துறையினர் யானையை கண்காணித்து வருவதாக கூறி வந்தாலும் தாக்குதல்கள் குறையவில்லை. காட்டு யானையின் தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் வனத்துறை அதிகாரிகள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.